தமிழ்நாடு இந்து மக்கள், தமிழக மக்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு மூலமாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம். பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பெரும்பான்மை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு தென்னிந்தியா வரைக்கும் வரலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா முத ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வேறு எந்த இடத்துலையும் கால் வைக்க முடியல. அவங்க வந்த புதுசிலே நம்ம அந்த நார்த் இந்தியாவில் இருந்த அத்தனை பேருமே பயங்கர புத்திசாலியாக இருந்திருக்கிறாங்க. இவங்களால பெரிய பிரச்சனை வரும் நாட்டில் அப்படின்னு எந்த இடத்துலையுமே அவங்கள கால் உண்டவில்லை. பாம்பேயில் கால் வச்சானுங்க, இடமே கொடுக்கல. கல்கத்தில் போய் கால் வச்சாங்க, இடமே கொடுக்கல. ஆனால் அந்த மெத்ராஸ் பட்டணத்தில் ஒரு சோம்பேறி இருந்தான், நான் முன்னோர்களில் ஒருத்தன், அவனை திட்டி தான் ஆகணும். அவன் தான் இடம் கொடுத்தான். முதல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இந்த இதே மெட்ராஸ்லாம் காலை வச்சாங்க அவங்க. ஆனால் தெரியாமையோ மெட்ராஸில் காலை வச்சவங்க நார்த் இந்தியாவில் இருக்க அத்தனை பேரையும் அடித்து நொறுக்கி கொன்னாங்க. ஜான்சி ராணிலேருந்து எல்லாருமே சுட்டு கொல்ல தீயை வச்சு எரிச்சிக்கிற அளவுக்கு பண்ணாங்க. அதனால் அந்த இன்னும் நார்த் இந்தியாவில் இந்துங்கிற உணர்வு கொழுந்து விட்டு எரியுது. ஜாலியன் வாலாபாக் படுகொலையாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், இந்த அடுத்த மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த அளவிற்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த தாக்கம் இன்றைக்கி அவங்களுக்கு அந்த ஒற்றுமையாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது எங்கே நார்த் இந்தியாவில். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கால் வச்சு நமக்கு நல்ல இடம் கொடுத்துட்டாங்கன்ற ஒரு காரணத்தை வச்சு நம்மளை பணத்தையும் காசையும் வச்சு பெண்களையும் கூட்டி கொடுத்தே பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு மதத்தை வளர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரிட்டிஷ் அரசாங்கம் அவன் விட்டு போன அத்தனையுமே இப்போ பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கான்னு தெரியுமா பிரிட்டிஷ் அரசு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. நான் எல்லாம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போயிருந்தப்போ இன்றைக்கி அவன் கொடுத்து போன அந்த தமிழ்நாடு போலீஸ் ஆக்ட் இன்னும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க இருக்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? அந்தளவுக்கு கோட் ஆஃப் கான்டாக்ட்லாம் வேறு மாதிரி இருக்குது. அங்கே இருக்க ஒரு சாதாரண கான்ஸ்டபிளுக்கு இருக்க ஒரு அந்த பவர் இன்றைக்கி இருக்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஐஜி ரேங்கில் இருக்க ஆஃபீஸருக்கே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த உருவாக்கிட்டு போனவன் எவ்வளோ முன்னேறி போயிட்டான், அதான் வல்லரசாக உட்காந்துருக்கான். ஆனால் நம்ம உருவாக்கி கொடுத்ததை மாற்றுறது கூட இன்றைக்கி ஒரு சரியான தலைமை இல்லாமல் போச்சு. ஏதோ தப்பி தவறி அந்த சுதந்திரம் வாங்கி இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று உருவாக்கி நம்ம குடியரசு ஜனநாயக நாடுன்னு கண் தொடச்சிக்கிட்டு இருக்கோம். நார்த் இந்தியாலாம் பிஜேபி வளர்ந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு காரணம்தான், அவங்க முன்னோர்கள் கண்ணு முன்னாடி அடிபட்டு மிதிப்பட்டு செத்தானுங்க. அதனோட வெளிப்பாடு ஒவ்வொருத்தனும் இன்றைக்கி பாதுகாக்கிறான், ஒவ்வொருத்தனும் வளர்க்குறான், ஒவ்வொருத்தனும் துடிதுடிப்பாக நிற்கிறான். இன்றைக்கி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கூட்டி கொடுத்தவனும் காட்டி கொடுத்தவனும் நம்ம முன்னோர்கள் இருந்ததுனால இன்றைக்கி எவனுக்குமே உணர்வுங்கிற செத்து போச்சு, ஓப்பனாக சொல்லப்போனால். அதனால தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த லயோலா கல்லூரியை பொறுத்தளவில் அழகாக வந்தான், குடிசையை போட்டான், அப்புறம் ஒரு ஆவணத்தை ரெடி பண்ணினா இந்த இடத்த அவங்களுக்கு தான் சொந்தங்கிற அந்த கலெக்டரை வச்சு பெருசாக ஆவணம்லாம் இல்லை. நான் ஃபுல்லாக A to Z அலசி ஆராய்ஞ்சிட்டேன். கலெக்டரை வச்சு ஒரு ஆர்டர் போட்டிருக்கான், இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் இத்தனை ஏக்கர் நிலத்தில் அனுபவிச்சுக்கலாம். அன்னைக்கு அது ஒரு சாதாரண காட்டு பகுதிக்குள்ளே அன்னைக்கு இருந்த வனவிலங்குகளுக்கும் ஒரு வரக்கூடிய மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சின்ன எய்ட் சென்டர் மாதிரி தான் ஓப்பன் பண்ணான். அப்புறம் பின்காலங்களில் அதை காலேஜாக மாற்றினா இன்றைக்கி ரெக்கார்டு ஆவணத்தை இன்றைக்கி அவன் என்ன சொல்கிறான் அதானே கேட்கணும். ஏன்னா செத்து போட்டாங்கல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவன்ட்டு கேட்டால் தானே தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. செத்து போட்டவங்க புதுசாக என்னத்தை ஆவணத்தை சொன்னாலும் ஒத்துக்குருவாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ப்ரொட்டஸ்ட்டை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 ஏக்கர் நிலமும் 8000 ஸ்டூடெண்ட்டும் கொண்ட மாபெரும் விஸ்தரணம் கொண்ட கல்லூரின்னு சொல்லிட்டு அந்த நெட்டில் போட்டிருந்தாங்க. அவங்க நெட்டில் நான் சொன்னேன், அடே உங்களோட ஆவணம் உங்களோட அந்த இதிலே நெட்டிலே இருக்குது. 50 ஏக்கர் ஏரி நிலத்தை நீங்கள் வளர்ச்சி போட்டிருக்கீங்க, உங்கள் முன்னாடி இந்த ஏரி எங்கப்பா காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் ஒரே ஒரு போராட்டம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஏரி நிலத்தை பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா அவங்க பதிலே பேச முடியல. ஏன்னா அந்த ஏரி அவங்க டாக்குமெண்ட்லேயே அவங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்லேயே அங்கே பெரிய ஏரி இருந்திருக்கு. அந்த ஏரி எப்படி இதாச்சு காணாமல் போச்சுங்கிறதுக்கு இது வரைக்கும் பதிலே காணாம். 50 ஏக்கரும் ஏரி நிலம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரி நிலத்தை அவர்கள் அரசாங்கத்தில் ஒப்படைக்கணும். ஏன்னா இன்னைக்கு போலீஸ்லேருந்து எல்லா இடத்துக்குமே இன்னைக்கு இடப்பற்றாக்குறை இருக்குது. போலீஸில் வாகனத்தை நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. நிறையா கவர்மெண்ட் ஓரியன்டான ஆர்கனைசேஷனுக்கே இடம் இல்லாமல் வேறு இடத்துல வாடகை கொடுத்து உட்காந்துருக்காங்க. அரசாங்கத்துக்கே இன்னும் சொல்லப்போனால் ஒரு செக்ரட்டரியேட் கட்டுறதுக்கே பார்த்திங்கன்னா இடம் சரியான இடம் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த தலைமைச் செயலகத்துக்கு பக்கத்தில் இருந்தக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல கட்டியிருந்தாங்க. அந்த 100 ஏக்கர் இருந்தால் போதும், நமக்கு ஒரு செக்ரட்டரியேட் சூப்பர் செக்ரட்டரியேட் கட்டலாம். தயவு செஞ்சு அந்த இடத்த அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்க. நீங்கள் நேற்று வரைக்கும் லயோலா மேலே பெருசாக லெவலில் நான் அது மேலே கண்ணே வைக்கலை. 2 விஷயம் தான் எனக்கு லயோலாவில் உறுத்துச்சு. ஒன்று, பாரத பிரதமர் மோடி அவர்களே அசிங்கப்படுத்துறீங்க.
கேட்டால் கருத்து சுதந்திரம் சொன்னீங்க. நான் அதை பற்றி கவலையே படலை. ஏன்னா அது வந்து என் கட்சி இல்லை, நான் வந்து கட்சியும் சாராதவன். அதனால் ஒரு பிஜேபிக்காரங்க ஏதாவது முடிவு எடுத்துக்குவாங்கன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒருபடி தாண்டி என்ன வந்தீங்க, இந்து கடவுள்கள் அத்தனை பேரையும் கேவலப்படுத்துனீங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் உறந்துச்சு, அட பாவிகளா, இதனடா பெரிய அட்டாக் பண்ணுறீங்க நீங்கள், ஒரு சமுதாய அட்டாக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இந்து கடவுள்களை அவங்கன்னா வந்து இந்து கடவுள்னா அவங்க ஆத்தா தாலி வார்த்தாங்க. காலேஜில் நல்ல பசங்களுக்கு நற்கல்வியை போதித்து நன்னெறியை போதித்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அறத்தை போதித்து வெளியே வந்தால் ஒரு அன்போட ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய இளைஞர்களை கொடுங்கடா அப்படின்னு சொன்னால், அதாவது இந்து பெண்ணா உதிரத்தை அப்படி அந்த சிவப்பு மயில போட்டு இந்து பெண் உதிரம் இப்படி இருக்கும்னு போடுறான். ஐயோ, கிறிஸ்துவ பெண்ணுக்கெல்லாம் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். அப்போது நான் என்ன சொன்னேன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த இந்தியாவில் சூடு சொரணை இல்லாமல் மக்கள் வாழ்ந்துட்டுருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இவங்கலாம் பொட்டைங்கன்னு சொல்லிட்டு இந்து பெண்களே வந்து கிறிஸ்துவ மதத்தை பிடிச்சி போகிறாங்க. இது ரொம்ப கேவலமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இது வந்து ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும்னு முடிவு பண்ணேன். அதாவது நாங்கள் வெறுப்பாளர்கள் இல்லைங்க. அந்த காலத்தில் எங்கள் முன்னோர்கள் வந்து எங்களெல்லாம் தமிழ்நாடு வந்து வந்தவனை வாழ வச்சிச்சு. நீங்கள் இருக்க இடம் கொடுத்தீங்கன்னாக்கா படுக்க இடம் கொடுத்தோம். படுக்க இடம் கொடுத்தவங்க பாயை போட்டு படுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைக்கி அப்படி தான் என் சொந்த பந்தத்தை மதம் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மண்ணில் பிறந்த என்னோட சொந்தக்காரனை, ஏன் இந்து ரத்தம் உள்ளவனை இன்றைக்கி கிறிஸ்டனாக மாட்டி எங்கள் கடவுளை வழிபட்டுக்கு இருந்தவனை இன்றைக்கி வந்து எங்கள் கடவுளை வழிபடக்கூடாது, அந்த பிரசாதத்தை வாங்கக்கூடாதுன்னு ஒரு கொடூரமான விஷயங்களை செய்கிறீங்க. அதுக்கு பணம் பக்கபலமாக உங்களுக்கு இருக்குது. எங்கள் மக்கள் வந்து இந்து மக்கள் வந்து அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருந்தான். ஆனால் இனிமேல் அப்படி இருக்க முடியாது. இனி வருங்காலங்களில் வந்து இந்த ஒரு பெரிய மாபெரும் அட்டாக்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இவங்க ஒன்று நிறுத்தணும், இல்லைன்னா நிறுத்தப்படணும். நம்மளால் நிறுத்தப்படணும். இது ரெண்டு தான் ஆப்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட. செய்யார் செத்துமடி தான். ஒன்று நீங்கள் இந்த மாதிரி இளைஞர்கள் வந்தால் வெறும் படிப்பை மட்டும் சொல்லிக் கொடுங்க. அங்கே வந்து கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய பாரத அன்னையவே வந்து கேவலப்படுத்தி நியூடாக வரைஞ்சு அசிங்கப்படுத்தக்கூடிய கலாச்சாரத்தை கொடுக்க. அப்போது பாரத அன்னைங்கிறது யார்? ஒரு பெண்ணை தெய்வமாக வணங்கிக்கிட்டு இருக்க என் நாட்டில் என் இளைஞர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் எல்லா பெண்ணும் அசிங்கம் தேவடியா அப்படின்ற மாதிரி நீ சொல்லிக் கொடுத்து நியூடாக பார்க்குறது அது ஒரு கலைன்னு மாதிரி காமிச்சு கொடுத்தேன்னா இளைஞர்கள்ட்ட, வருங்கால இளைஞர்கள் எவ்வளோ மனத்தில் வந்து அவனுக்கு வந்து கொடூரம், அதாவது அவன் எப்படி சைக்கோ ஆகாமல் தெரியுமா உங்களுக்கு? அந்த சைக்கோஸை வளர்க்குறதுக்காக வந்து இன்னைக்கு கல்லூரிக்கு வந்து மத்திய அரசு வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல ஆயிரம் கோடி ரூபா வந்து வளர்ச்சி நிதியாக கொடுக்குறான். இது ரொம்ப தப்பான கான்செப்ட். அதாவது இது வந்து ஊறி போச்சு. நிறையா பேர் வந்து அதுலேருந்து வளர்ந்து போய் அதுதான் ஒரு போதையில் அடிமை அடிக்கி போயிருக்க மாதிரி இருக்காங்க. நன்னறி அறம் வெல்லணும், தர்மம் தலைக்கணும் இந்த மண்ணில் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு வரணும். இப்போது கொரோனா காலகட்டங்கள், இப்போ நான் ஓடினேன், இத்தனை நாள் நான் ஓடினேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒருத்தர் ஓட வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து ஒரு கான்ஸ்டியூட் கமிட்டி வச்சுருக்கோம். நாங்கள் இந்த லயோலா மீட்கிறது வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம்ட்டு நான் என்னோடய தலைமையில் நிறையா துணைத் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் பெரிய ஆதங்கம் இருக்கிறது. இது மக்கள் எழுச்சி போராட்டமாக உருவாக்கணும். ஆனால் இந்த கொரோனாங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களை எல்லாம் வந்து சுற்றி அடித்து முடக்கி உட்கார வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் நாங்கள்லாம் வந்து காவல்துறைக்கும் ஏனைய தமிழக அரசுக்கும் சரி எங்களால் முடிந்த உதவி ஒத்துழைப்புகளை வழங்கணும் ஆசைப்படுறமே ஒழிய எங்களால் முடிஞ்ச தொந்தரவை வழங்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டதே என்றைக்குமே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு தருணத்தை நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டால் இனி வரும் காலங்களில் ஒரு சந்தர்ப்பமே அமையாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் அச்ச உணர்வும் எங்களோட டீம் நிர்வாகிகளுக்கு ஏற்பட்டதுனால, ஏன்னா அடுத்த ஆட்சி மாற்றம் வரலாம், நெருக்கடி கிடைக்கப்படலாம், இந்த மாதிரி ஒரு கருத்து சுதந்திரமே நசுக்க கூட படலாம் நாளைய தினங்களில். அதனால் இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எழுச்சிக்கான ஒரு முடிவான முற்றுகை போராட்டம், இதுக்கப்புறம் எல்லாம் சட்ட போராட்டம் தான் பண்ண போகிறோம், முடிவான எழுச்சி போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா லயோலா கல்லூரிக்கு முன்னாடி வந்து ஒரு ஹார்ட்ஷிப்ஸ்னு ஒரு இடம் இருக்குது. அது வந்து ஒரு ஸ்பாட்டு தான், அதாவது அறப்போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தில் ஒன்று கூடி எழுச்சியை உருவாக்கி முற்றுகை போராட்டம் நடத்துவோம் என்பதை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்து மக்கள், நீங்கள் மட்டும் இன்றைக்கி சரியான ஒரு முடிவு எடுக்காமல் போனீங்க அப்படின்னா வருங்காலங்களில் அந்த பேருக்கு முன்னாடி இருக்க இந்துவை அழிச்சிருவாங்க. அப்புறம் எல்லாம் வந்து என்ன ஆவீங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். மத்தியில் இருக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் மாநிலத்தை பொறுத்தளவில் ஒரு காவல்துறைக்குன்னு ஒரு மரியாதை வேணும், மனிதனுக்குன்னு மனிதம் வேணும். இது எதுவுமே இருக்காது. இனி வருங்காலங்களில் வந்து கொடூரத்தின் உச்சத்திற்கு அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அந்த கொடூரத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் நிச்சயமாக எங்களோடு சேர்ந்து கைகோர்க்க வாருங்கள் என்பது இந்த தருணத்தில்
எம் மண்ணில் பிறந்த அத்தனை தமிழ் மைந்தர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்து அப்படிங்கிறது வந்து நம்மளை பொறுத்தளவில் இது ஒரு மதம். உண்மையிலே ஒரு சிலரால் வந்து நம்ம வந்து ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு இருக்கிறோம். சுயநலவாதிகளால், முன்னோர்களே சுயநலவாதிகளாக இருந்தனால தானே நம்ம காசை வாங்கிட்டு வந்து நம்ம மதராஸ் பட்டணத்தை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்துருக்கான். அதே மாதிரி இன்றைக்கும் நிறையா சுயநலவாதிகள் இருக்கத்தான் செய்கிறானுங்க இந்த இதில். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி போராட்ட குணம் உள்ள, என்ன மாதிரி வழிநடத்தக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள, நமக்கு ஆதரவு தரக்கூடிய நிறைய அதிகாரிகள், நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக இந்த போராட்டத்தை அடுத்த கட்ட நகர்வுக்கு முன்னெடுத்து செல்கிறோம் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வாருங்கள், நாளைய தமிழகம் நல்ல தமிழமாக, தர்மம் வளரக்கூடிய, தர்ம சிந்தனை உள்ள மக்களை வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல பாதையை உருவாக்குவோம் என்று இத்தருணத்தில் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவரிடமிருந்து அடுத்த மூமெண்ட்டில் சந்திக்கிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.